இயம் சீதா மமசுதா சகதர்ம சரிதவ பிரதீட்சையேனாம் பத்ரந்தே பாணிம் கிருண்ணீஸ்வ பாணினா. வால்மீகி ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் சீதையை ராமனுக்கு திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்த போது ஜனகன் இந்த ஸ்லோகத்தை கூறுகிறார். இதோ என் பெண் சீதை, இவளை ஆசையோடு நீ கடிமணம் புரிந்து கொள்வாய். நீ தர்மத்தின் வழி நடந்தால் உனக்கு எப்போதும் துணை நிற்பாள். நீயே வழி மாறுவாயானால் உன்னை திருத்தவும் தயங்க மாட்டாள். இவளை எதிர்பார்த்து கல்யாணம் செய்து கொள், உங்கள் இருவருக்கும் மங்களம் உண்டாகட்டும் என்று ஜனகர் தன் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். விஸ்வாமித்திரர் சீதா கல்யாணத்தின் பொருட்டுத்தான் ராமனை ஜனகனுடைய பட்டணத்தை நோக்கி அழைத்து போகிறார். நாம் மெதுவே மிதிலா தேசத்தை நோக்கி நகருகிறோம். எப்போதும் மழை ஷோவென்னு கொட்டப் போகிறதென்னால் அதற்கு முன்பாகவே மண் வாசனை தெரியும். நதியில் வெள்ளம் வரப்போகிறதானால் முன்னாலேயே தண்ணீர் பொசிந்து காட்டும். சூரியன் உதிக்கப் போகிறாரானால் முன்னால் அருணோதயம் நடக்கும். ஆக பின்னால் ஒரு உயர்ந்த நிகழ்வு நடக்கப் போகிறதென்னால் அதற்கு முன்னாலேயே அடையாளங்கள் வரும். நமக்கின்னும் சில சர்க்கங்கள் கழித்து சீதா கல்யாணம் நடக்கப் போகிறது. ஆனால் அதற்கு முன்னால் அருணோதயத்தை போலே இப்போது நாம் கல்யாணராமர் சந்நிதியை அடைந்துள்ளோம். சென்னையில் பல்லாவரத்திலிருந்து 5 கிலோமீட்டரில் பம்மல் என்னும் இடத்திலிருந்து 2 கிலோமீட்டரில் பொழிச்சலூர் உள்ளது. இது இன்று பொழிச்சலூர். இவ்வூருக்கு முன் நாட்களில் புகழ் சோழநல்லூர் என்று பெயர். புகழ்பெற்ற சோழர்களெல்லாம் வாழ்ந்திருக்கலாம், அல்லது கோச்செங்கணான் என்னும் சோழன் இங்கேயும் பல கோயில்களை கட்டியிருக்கலாம். நாளடைவில் மருவி புகழ் சோழநல்லூர் என்றிருந்தது பொழிச்சலூர் என்று இன்று மருவியுள்ளது. பொழிச்சலூரில் கல்யாணராமனுடைய ஆஸ்தானம், சிறிய கோவில், ஆச்சரியமான கோவில். இத்திருக்கோயிலில் ராமாஞ்சநேயர் எழுந்தருளியுள்ளார். சக்கரத்தாழ்வார் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார். கல்யாணராமன் நின்ன திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார். இந்த திருக்கோயில் 1981 ஆண்டு ஆஞ்சநேய சுவாமியோட தான் தொடங்கித்து. முன்னால் அவர் வந்தால் தன் பின்னால் ராமலக்ஷ்மணர்களையும் அழைத்து வந்தார். ஒரு பெரியவரை ஒரு இடத்தில் வரவழைக்கிறோம் என்னால் முதல்ல நாம போய் அந்த இடம் தலம் சரியாக இருக்கிறதா, வழி சரியாக இருக்கிறதா, அவருக்கு வேண்டிய வசதிகள் உள்ளனவா என்று பார்க்க வேண்டும். கல்யாணராமர் வருவதற்கு முன்பாக ஆஞ்சநேயர் இங்கே எழுந்துருளினார். இடம் தலம் சரியா இருக்கா, மக்களெல்லாம் பக்தியோடு இருக்கார்களா, அவர்களை கல்யாணராமனை சேவிக்கும் அளவுக்கு பக்தியை வளர்த்து வைப்போமா என்று இவ்வூரில் பிரயத்தனம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் எழுந்துருளி 14 ஆண்டுகள் கழித்து, அதாவது 1995 தான் இங்கு கல்யாணராமர் எழுந்துருளி உள்ளார். ரொம்ப ஆச்சரியமான சன்னிவேசத்தில் இருக்கும் கோவில். இன்று நாம் ஆஞ்சநேய சுவாமியை சேவித்துக் கொள்வோம். இந்த திருக்கோயிலின் சிறப்பு, இங்கு 2 ஆஞ்சநேயர்கள் எழுந்துருளி உள்ளார்கள். எங்கும் ராமனுக்கு முன்பால் நேரே அவரை தரிசித்துக் கொண்டே ஹனுமான் இருப்பார். இங்கே தனிக்கோயிலில் ஒரு ஆஞ்சநேயரும் ராமனுக்கு கூடவே மற்றொரு ஆஞ்சநேயரும் என்று 2 எழுந்துருளி உள்ளார்கள். இதிலே தனிக்கோவில் ஆஞ்சநேயர் தான் முன்னால் எழுந்துருளியவர். அவரை சேவித்தோமானால் தனி ஆக்கிருத்தியோடே உள்ளார். 2 திருக்கரங்களையும் கூப்பி கொண்டிருக்கிறார். அப்படி பல இடங்கள்லையும் நாம சேவிச்சிருக்கலாம். ஆனால் கைகளுக்கு இடுக்கில் கதையையும் நிமிர்த்தி பிடித்துள்ளார். ஒரு பக்கத்தில் கதையும் பற்றிருக்கிறார், இன்னொரு பக்கம் கைகளையும் கூப்பி கொண்டிருக்கிறார். இந்த ரெண்டுத்திலேருந்து நமக்கு 2 செய்திகள். கதையை பிடிச்சிருக்கிறத பார்த்தால் வீரன்னு தெரியறது,
எந்த எடுத்த காரியத்தையும் செய்யும் சக்தி படைத்தவர் என்று புரிகிறது. சக்தி உள்ளவர்கள் எல்லாம் பணிவோடு இருக்க தேவையில்லை. இரண்டு கைகளை கூப்பிக் கொண்டிருப்பதை பார்த்தால் பணிவு புலப்படுகிறது. ஆக சக்திக்கு சக்தி, பணிவுக்கு பணிவு, இந்த ரெண்டும் ஒருத்தனிடத்தில் குடிகொண்டிருக்க வேண்டும். இந்த ரெண்டும் இருந்தால் அவன் சிறந்த தொண்டனாகிறான். பக்தனுக்கு பணிவு மட்டும் இல்லை, சக்தியும் வேணும். பெருமான் ஏவும் திருப்பணிகளை எல்லாம் செய்து முடிப்பதற்கு சிறந்த சக்தி வேணும். ஆனால் சக்தி இருந்துட்டால் செய்யணுங்கிற பணிவு வேணுமே. பகவானிடத்துல போய் நம்முடைய செருக்கை காட்டலாமா? அதனால்தான் ஆஞ்சநேயர் இரண்டும் சேர்ந்த திருக்கோலத்தில் எழுந்தருளி உள்ளார். அவரை சேவித்துக் கொள்வோம். அடுத்து பாலகாண்டத்தின் 45, 46வது சர்க்கத்தை அடைவோம். சீதா கல்யாணத்தை பத்தி கூறினேன். சீதை மகாலட்சுமி தானே. அப்ப மகாலட்சுமி கல்யாணத்தை முதல்ல பார்க்க வேண்டாமோ? லக்ஷ்மி கல்யாணம் பாடுவது என்று வழக்கம் உண்டு. சீதா கல்யாணம் கேள்விப்பட்டிருக்கோம், ருக்மிணி கல்யாணம் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆண்டாள் கல்யாணம் தெரியும். ஆனால் லக்ஷ்மி கல்யாணம் எப்ப லக்ஷ்மிக்கு பெருமானோட கல்யாணம் நடந்தது? பகவான் பார்க்கடலை கடைந்தார். அப்போது லக்ஷ்மி தோன்றினாள். அவள் கைகளில் மாலையை பிடித்து கொண்டு நேரே பெருமானுடைய திருமார்பில் ஏறி அமர்ந்து கொண்டாள். இதுவே லக்ஷ்மி கல்யாணம். இப்ப அந்த சரித்திரத்தை நாம பார்க்க போறோம். உங்களுக்கு ஒரு கேள்வி பிறக்கும், இப்ப எதற்கு பார்க்கடல் கடைதல்? ராமலட்சுமணர்கள் அழைத்து கொண்டு விஸ்வாமித்திரர் மிதிலைக்கு போக வேண்டியதானே. இதற்கு நடுவில் பார்க்கடல் எங்க வந்ததென்னால், நடுவில் பீகாரில் இருக்கும் ஹாஜிபூர் வந்தது. ஹாஜிபூருக்கு தான் விஷாலா நகரம் என்று அந்த நாட்களில் பெயர். இப்ப ஹாஜிபூர், அப்ப விஷாலா நகரம், இப்ப பொழிச்சலூர், அப்ப புகழ்ச்சோரடநல்லூர். ஆக இங்கேயும் அதே கதை தான். நாம பார்த்துட்டு இருக்கிற ராமாயணத்திலேயும் அதே கதை தான். ஆனால் இங்கு மருவி இருக்கிறது, அங்கு பேர் மாறி இருக்கிறது. ஆக விஷாலா நகரத்துக்குள்ள ராமன் நுழையிறார். நகரம் ரொம்ப ஆச்சரியமாக விளங்கிற்று. இது ஆரால் நிர்மாணிக்கப்பட்டது? அரசன் ஆர் என்று ராமன் விஸ்வாமித்திரரை கேட்டான். இதுவா? இதுதான் திதி தேவி தவம் புரிந்த இடம். கஷ்யப்பருடைய மனைவியான திதி புத்திரப்பேறு வேண்டி 1000 ஆண்டுகள் தவ வாழ்க்கை வாழ்ந்தாள். அதன் இறுதியில் புத்திரனை பெற வேண்டும்னு விரும்பினாள். ஆனால் 990 ஆண்டுகள் வரை நியமத்தோட ஒழுக்கத்தோட இருந்தாள். ஏதோ ஆச்சார குறைவு கடைசியாக ஏற்பட்டு போக அந்த வாய்ப்பை இந்திரன் பயன்படுத்தி கொண்டு குழந்தையை துண்டாக வெட்டிவிட்டான். 7 துண்டுகள் மருத்துகளாக ஆனார்கள். இது அத்தனையும் நடந்த கதை இந்த ஊர் தான் ராமா என்று விஷாலா நகரத்தை பத்தி விஸ்வாமித்திரர் கூறுகிறார். அதனாலதான் இப்ப அமிர்தமதன சரித்திரம் வருது. இப்பவும் உங்களுக்கு சந்தேகம் வரும், திதி தேவி தவம் புரிந்தாள் என்னால் அதற்கும் பார்க்கடல் கடைவதற்கு என்ன சம்பந்தம் உண்டே? பார்க்கடலை கடைந்து பெருமாள் அமுதத்தை எடுத்து தேவர்களுக்கு ஈந்தார். தேவர்கள் வலிமை பெற்றார்கள். அசுரர்களை ஓட விரட்டி விட்டார்கள். அசுரர்களுடைய தாயார் தான் திதி தேவி. தன் மகன்களெல்லாம் வெற்றி இழந்தார்கள், தோல்வியுற்றார்கள். இந்திரனை என் மகன்கள் ஜெயிச்சாகணும், தேவேந்திரனை அசுரர்கள் ஜெயிக்க வேணும்னு திதி காசே. அதனால தன் கணவனான கஷ்யபரிடத்தில் வேண்டினார், இந்திரனை ஜெயிக்க கூடிய பிள்ளை எனக்கு பிறக்கணும்னு. அதுக்கு தான் 1000 ஆண்டு தவசிருப்பாய் என்னவர் கூறினார். விஷாலா நகரத்தில் தவம் புரிந்தாள். அப்ப இது கதைக்குள்ள கதை. இங்கேருந்து அங்க தொடர்பு, அங்கேருந்து அங்க தொடர்பு. சற்றே நீங்கள் நன்னா மனசுல வாங்கிக்கணும். பார்க்கடல் கடையப்பட்டதே அமுதம் கொடுக்க. அமுதம் பெற்றவுடன் தேவர்கள் வலிமை பெற்றார்கள், அசுரர்கள் தோற்று போனார்கள். அசுரர்கள் ஜெயிக்கணும்னு அசுரர்களுடைய தாயாரான திதிக்கு விருப்பம். அதனாலே இந்திரனை ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு சிறந்த புதல்வனுக்காக 1000 ஆண்டுகள் தவம் புரிந்தாள். கடைசியில் அது நடக்கலைங்கிறது வேற விஷயம். ஆனா அந்த தவம் புரிந்த இடம் இந்த இடம்தான் என்ன விஷாலா நகரத்தை கூறுகிறார். இப்ப ஸ்லோகம் என்னன்னு பார்ப்போம். நாம இப்ப இருக்கிறது பாலகாண்டத்தில் 45வது சர்க்கம். அதில் 10வது ஸ்லோகத்தில் விஷாலாம் நகரீம் ரம்யாம் திவ்யாம் ஸ்வர்கோபமாம் ததா அதராமோ மகாப்ராஜ்ஞா விஸ்வாமித்ரம் மகாமுனிம் பப்ரச்ச பிராஞ்சலிர் பூத்வா விஷாலாம் உத்தமாம் புரின். உத்தமமான விஷால நகரத்தை அடைஞ்சிருக்கும், இதன் முன்கதையை கூறுக என்று கைகூப்பிண்டு ராமன் கேட்கிறார். விஸ்வாமித்திரர் ஆடையோட சொல்றார், கதமோ ராஜவம்சோயம் விஷாலாயாம் மகாமுனே ஸ்ரோதமிச்சாமி பத்ரந்தே பரம் கௌதூகலம் கிமே பூர்வம் கிருதயுகே ராம திதே புத்திராக மகாபலாக. இப்ப கதை சுருக்கத்தை முன்னாடி சொல்லிட்டேன்.
அந்தந்த ஸ்லோகத்திலிருந்து கதையினுடைய அந்தந்த பகுதி பார்ப்போம். முதல்ல கிருதயுகத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை ஏற்பட்டது. கஷ்யபருக்கும் திதி தேவி அதிதி தேவி என்று 2 மனைவிகள். அதிதியினுடைய பிள்ளைகள்லாம் தேவர்கள், திதியினுடைய பிள்ளர்கள்லாம் தைத்தேயர்கள், தானவர்கள். இவா 2 பேருக்கும் எப்போதுமே சண்டை. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒத்து போகாது. அதனால கிருத்தயுகத்துல இப்படி சண்டை ஏற்பட்டது. பெருமான் தேவர்களுக்கு வெற்றி கொடுக்கணுங்கிறதுக்காக பார்க்கடலை கடைந்தார். க்ஷீரோத மதனம் கிருத்வா ரசம் பிராப்சியாம தத்ரவை ததோ நிச்சித்ய மதனம் யோக்திரம் கிருத்வாச்ச வாசுகின். அப்போது பார்க்கடல் கடைவதற்கு மந்தரமலை மத்தாக நாட்டப்பட்டது. வாசுகி என்னும் பாம்பு கயிறாக கட்டப்பட்டது. தேவர்களும் அசுரர்களும் இருபக்கலிலும் பிடித்து கடைய ஆரம்பித்தார்கள். கொஞ்ச நேரத்தில் ஆயாசம், அயர்ச்சி ஏற்பட்டு போய் அவர்களால் கடைய முடியவில்லை. அதோடல்ல, மந்தரமலை இறங்கி இறங்கி கீழே போய் தரை தட்ட பார்த்தது. ஆனால் கீழே ஆழம் காண முடியாம இறங்கி போச்சு. ஒரு பக்கம் சுத்தும் போது கீழே இறங்குகிறது, மற்றொரு பக்கம் சுத்தும் போது மேலே ஏறித்து. எல்லா தேவர்களும் பயந்தார்கள். பெருமான் பார்த்தார், அனைத்தையும் நாமே நிறைவேற்றுவோம். ஒன்று, மந்தர பர்வதத்துக்கு உள்ளே புகுந்து அது தாழாமல் பார்த்து கொண்டார். இரண்டாவது, ஆமையாக அவதாரம் எடுத்து பூமிக்கு கீழே போய் கடலின் அடியிலே இருந்து மந்தரமலையை தன்னுடைய ஓட்டின் மேலே வைத்து அது இறங்காமல் பாதுகாத்து கொண்டார். மூன்றாவது, மந்தரமலை மேலே குதிக்காமல் இருக்க தன் கையை மேல வைத்து தடுத்து கொண்டார். அடுத்து தானே தேவர்களையும் அசுரர்களையும் விலக்கிவிட்டு அமர்ந்து கடையத் தொடங்கினார். நீணாகம் சுற்றி நெடுவரை நட்டு ஆழ்கடலை பேணான் கடைந்து அமுதம் கொண்டு வந்த பெம்மான் என்ன ஆழ்வார் பாசுரம். அண்ணல் செய்து அலைகடலை கடைந்தான். அண்ணல் செய்தான் ஆச்சரியமான செயல். தன்னுடைய தாள்களையும் தோள்களையும் பெரிய திருவுடம்பை எடுத்து கொண்டு கடைய முற்படுகிறார். உத்பபாத அக்னி சங்காசம் ஹாலாஹால மகாவிஷம் தேன தக்தன் ஜெகத் சர்வம் ச தேவாசுர மானுஷம். முதல்ல கடைய ஒரு வஸ்துவா வர ஆரம்பிச்சது. முதல்ல எந்த வஸ்து வருகிறதோ அதை பரமசிவனாரே நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெருமான் வேண்டினார். பரமசிவனார் ஒத்துண்டார். தெய்வத்தைர் மத்தியமானேது யத் பூர்வம் சமுபஸ்திதம். முதல்ல வர்றத தேவரீர் எடுத்துக்கணும், முதல் பூஜை உமக்குத்தான் என்று வேண்டினார்கள். அர்த்தம் புரிந்து சிரிப்போட ஒத்துண்டார் பரமசிவனார். உன்னை கடை ஆரம்பிக்கிறச்சே அதனுடைய அழுக்குத்தான் முதல்ல வெளியில வரும். அதனால விஷம் தான் முதல்ல வந்தது. அதுக்கு காலக்கூட்ட விஷம், ஹாலஹால விஷம்னு பேரு. ஹாலஹலம் விஷம் கோரம் சஞ்சக்ராக அமிர்தோபமம் தேவான் விசிர்ஜ்ய தேவேஷா ஜகாம பகவான் ஹரஹ பிரவிவேஷாத பாதாளம் மந்தானஹா பர்வத்தோத்தமஹா. அதை எடுத்து குடித்தார். கழுத்தில் போய் விஷம் அடைத்து கொண்டது. கழுத்து நீலம் பாரித்தது. நீலகண்டனாக இருந்தார். பரமசிவனாருக்கு மங்களம். அவரால் தான் மேற்கொண்ட அமுதமே கிடைக்கப் போகிறது. காத்திருப்போம். ஓர் முக்கிய அறிவிப்பு. ஜூலை மாதம் 19ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி வரை சுமார் 45 நாட்களுக்கு அடியனுடைய உபன்யாசம் கனடா மற்றும் அமெரிக்காவில் ஏற்பாடாகி உள்ளது. ஆங்காங்கிருக்கும் பக்தர்கள் கலந்து கொள்ள வேண்டுகிறேன். டொராண்டோ, டெட்ராய்ட், நார்த் கேரோலினா, பாஸ்டன், அட்லாண்டா, ஹியூஸ்டன், ஃபீனிக்ஸ், லாஸ் ஏஞ்சல்ஸ், சானோசே, ஃப்ரீமாண்ட், போர்ட்லண்ட், சியாட்டல், வாஷிங்டன் டிசி மற்றும் நியூ ஜெர்சியில் ஏற்பாடாகி உள்ளது. எங்கெங்கு எவ்வப்போது என்கிற தகவல்களை அறிந்து கொள்ள இந்த வலைத்தளத்தை அணுகவும். vedics.org VEDICS.org அவசியம் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டுகிறேன். தொடர்ந்து ராமாயணத்தை கேட்டுக்கொண்டிருக்கவும் வேண்டுகிறேன்.